சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்காக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் பிளான் பண்ணி, விநாயகர் வைக்கிற இடத்துல பின்னாடி தர்மாக்கோலால் இந்த மாவிலையெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இலையெல்லாம் பறிச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி குண்டூசி வச்சு இது ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதை சுற்றியில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். இது முன்னாடி நாள் நைட்டே பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் விநாயகர் வாங்கணும். விநாயகர் வாங்குறதுக்கு முன்னாடி வீட்லேயே மஞ்சள் பிள்ளையார் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு தான் இப்போ விநாயகர் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருந்தோம். இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் 350 ரூபாயிலிருந்து 1500 2000 ரூபா வரைக்குமே விநாயகர் எல்லாமே இருக்குது. நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச விநாயகரை பார்த்து இப்போ வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வாங்கின விநாயகர் 550 ரூபா. விநாயகர் வாங்குறதுக்கு கையில் ஒரு தட்டு இல்லைன்னா பித்தளையான பொருளை வச்சு தான் எடுத்துகிட்டு போய் தான் சாமி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஸோ சாமி வீட்டுக்குள்ளே வரக்கு முன்னாடி ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே வர வைக்கிறோம். சாமி கொண்டு வந்ததும் சாமி அந்த ஆசனம் மேலே உட்கார வச்சுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு ஒரு சிம்பிளான பூஜை மட்டும் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் தான் சாமிக்கு பிரசாதமெல்லாம் செஞ்சு படைச்சி அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும். இப்போ சாமிக்கு அருகம்புல் மாலை, மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாமே வச்சுட்டு இப்போ சாமி ஃபுல்லாகவே டெக்கரேஷன் பண்ணிட்டோம். இன்றைக்கி சாமிக்கு பிரசாதமாக இனிப்பு கொழுக்கட்டை, பொரிக்கடலை, சுண்டல் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தோம். சாமிக்கு பிடிச்சது எது வேணாலும் நம்ம படைச்சி சாமி கும்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.